நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வசனத்தை, ஏன்னா அவங்க என் மேல் அன்பாய் இருக்கிறார்கள். ஏன்னா ஏசப்பா அவர் கேட்கும்போது பிதாவாகிய தேவன் சில பேரை தெரிந்து கொண்டு இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு மட்டும்தான் இயேசுவை வெளிப்பாடு கிடைத்தது. அந்த அறிகிற நித்திய ஜீவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தது. அந்த கொடுக்கப்பட்ட நபர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இல்லையோ? மாறி வந்துட்டுமோ? நீங்க வேற பக்கம் அமர்ந்திருக்க வேண்டிய ஆட்களா, இல்ல நித்திய ஜீவனுக்கு வேண்டிய ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளை தானா? எல்லாம் அப்படிப்பட்டவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, கொஞ்சம் பேர் விட்டுருவாங்க போல தோணுது. அதான் தெரியும், அப்படிதானே? நீ அந்த வசனம் பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வசனத்தை, இங்க உதைக்கதோ சில பேருக்கு, அதுதான் சொல்லாம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? வசனத்தை என்ன பண்றது இல்ல? ஆமா, நான் ஏன் அதான் சொல்றேனே, மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், அவன் வசனத்தின்படி வாழ்ந்தான். நோவாவுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார், அதன்படி வாழ்ந்தான், தப்பித்துக் கொண்டான். வரும் ஆபத்துக்கு என்ன பண்ணின, விலகி பாதுகாத்துக் கொண்டான். இவர்கள் நீங்கள் தந்தவர்கள் வசனத்தின்படியாய் வாழ்ந்தாள், வரும் ஆபத்துக்கு வரும் சூழ்நிலைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதுதான் நிறைய பேர் உண்மையில இருக்க காரணமே. ஏன் இதெல்லாம் பரலோகமெல்லாம் ஓகே, ஆனா வசனத்துக்கு கீழ்படுகிறது தான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? வேற வழியே இல்லை. நம்ம கொடுத்திருக்க ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொள்வார்களே என்று அங்கே சொல்கிறதை பார்க்க